நுவிலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். போகிற போக்கில் நம்ம புரட்டி போட்டது அப்படிங்கிற தொடர்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்யுக்தா என்பவர் எழுதிய கலையாத கனவுகள் என்ற கதையில் வந்த வாசகங்களை பற்றி தான். அந்த கதை படிச்சுட்டு இருக்கும்போது போகிற போக்கில் என்னை புரட்டி போட்டுச்சு. 2 இடங்களில் வந்த வரிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்தில் கதாநாயகி ஒருத்தங்க சொன்ன வார்த்தைக்காக வருத்தப்பட்டுருக்காங்க ஆண்டு கணக்காக. அதுக்கு அந்த ஹீரோ சமாதானம் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க. பொய். அப்போ எதுக்கு நீ இத்தனை வருஷமாக சுமந்துட்டு இருக்க? அவங்க சொன்னது போய் தானே, அதை விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போவே இன்னொன்னே சொல்கிறாரு, அது உண்மையாக இருந்திருந்தாலும் அதை அப்படியே விட வேண்டியது தான். ஏன்னா அவங்க உண்மையை தானே சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஏன் அதுக்கு வருத்தப்படணும்னு கேட்குறாரு. அதாவது யாராவது நம்மளை விமர்சித்தால் அது உண்மையாக இருந்தாலும் ஆமாம் உண்மை தானே சொன்னாங்க அப்படின்னு போயிடுங்க. தப்பாக இருந்தாலும் பொய்யாக இருந்தால் அதை நம்ம ஏன் சுமந்துட்டு தெரியணும்? எப்படினாலும் ஆண்டு கணக்கில் ஏன் சுமந்துட்டு தெரியிறேன்னு கேட்குறாங்க. இது எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ சொல்லியிருந்தாலும் இவங்க வேறு விதமாக கையாண்டிருந்தது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. என் மனசுக்கு உரைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அவங்க சோகமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த கதாநாயகன் எப்பயுமே லைஃப்பை என்ன சொல்கிறது ஈஸியாக எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறதுனால உன்னோட சந்தோஷத்தை எனக்கு கொஞ்சம் கடன் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கதாநாயகன், உன்னுடைய சந்தோஷத்தை நான் கொடுக்க முடியாது, நானும் இல்லை யாரும் கொடுக்க முடியாது, உன்னுடைய சந்தோஷத்தை நீ தான் வரவழைச்சிக்க முடியும், யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு பெரிய தத்துவம் இல்லை, அதையும் போகிற போக்கில் அவங்க விதைச்சிட்டாங்க. நம்ம சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்குது, அதாவது நம்ம மனசில் தான் இருக்குது. எந்த ஒரு சூழலும் அவரவர் மனசில் அது சந்தோஷமாகவும் மாற்றுது சோகமாகவும் மாற்றுது இல்லையா? ஆக மொத்தத்தில் இன்றைக்கு நான் இருந்த மனநிலைமைக்கு எனக்கு யார் நேரில் வந்து புத்தி சொல்லியிருந்தா கூட எனக்கு அது புரிஞ்சிருக்குமோ ஏற்றுக்கொண்டு இருப்பனோ என்னவோ தெரியாது. ஆனால் இன்று நான் படித்த கதையில் வந்த இந்த 2 வாசகங்களும் என்னுடைய மனசை ஆற்றுப்படுத்தி எனக்கு நான் இயல்பாக நடக்க வைத்து விட்டதுன்னு சொல்கிறேன். அது மாதிரி போகிற போக்கில் உங்களை புரட்டி போட்டது உங்கள் மனதை உங்களுக்கு உணர வைத்த வரிகள் இருந்தால் நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்களுடைய பின்னூட்டங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.